வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவா. நண்பன் கேரியோ சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஊர்ல இவ்வளவு நிதி புழக்கமுள்ள நிறுவனங்கள் இருக்கா? அவ்வளவு பவர்ஃபுல்லான நிறுவனங்கள், சமுதாய அமைப்புகள் இருக்கா? அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. நிச்சயமா அரசு ஒப்புதலோட செயல்படுது. அது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிற 12,525 கிராம பஞ்சாயத்திலையும் செயல்படுது. 388 ஊராட்சி ஒன்றியங்கள்லையும் இந்த நிறுவனம் செயல்படுது. ஸோ அவ்வளவு ஒரு முக்கியமான சமுதாய அமைப்புகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊராட்சிகள்ல 3 அமைப்புகள் அரசு ஒப்புதலோட திட்டங்களை மக்களுக்கு எளிமையாக, உடனடியாக கொண்டு சேர்க்க வேண்டும். கடைகோடி மக்களுக்கும் இந்த திட்டத்தினுடைய பயன்கள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அரசு 3 அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுல முதலாவது சமுதாய அமைப்பு பிளாக் லெவல் ஃபெடரேஷன், வட்டார அளவிலான கூட்டமைப்பு. 2வது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன். 3வது ஊரக வறுமை ஒழிப்பு சங்கம், வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, விபிஆர்சி அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த 3 அமைப்புகளையும் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. இதுல ஏற்கனவே நான் சொன்ன வட்டார அளவிலான கூட்டமைப்பு பிளாக் லெவல் ஃபெடரேஷன் அண்ட் பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, இது ரெண்டும் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழ் பதிவு செய்யப்பட்டு அரசு ஒப்புதலோடு செயல்படுகிறது. 3வது சொன்ன வறுமை ஒழிப்பு சங்கம் அப்படிங்கிறது மக்கள் அமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட சங்கம். இந்த 3 நிறுவனங்களுக்கும் அரசு நிதி ஒதுக்குது. அதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பிளாக் லெவல் ஃபெடரேஷன். வட்டார அளவிலான கூட்டமைப்பு அப்படிங்கிறது எல்லா ஊராட்சி அளவிலான கூட்டமைப்போட தொகுப்பு. அது ஏன் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, கீழே நம்மளுடைய ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் அரசு கொடுக்கப்படுற நிதிகளை முறையாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறது கண்காணிக்கிறதுக்காக அரசாங்கம் வட்டார அளவில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் என்னுடைய நோக்கம். 2வது பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய PLF. இது பாத்தீங்கன்னா நிதி, இதுக்கும் அரசு நிதி கொடுக்குது. வறுமை ஒழிப்பு சங்கத்துக்கும் அரசு நிதி கொடுக்குது. இப்ப நம்ம ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன்ல அரசு சில குழுக்கள் அமைக்குது. இது இல்லாம தனியார் நிறுவனங்களும் குழுக்கள் அமைக்குது. இந்த 2 குழுவும் தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்க பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன்ல இணைந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் ஏற்றி வேண்டுகோள் வைக்கிற பொழுது நீங்க இதுல இணைஞ்சிக்கலாம். ஸோ அப்படி குழுக்களுடைய தொகுப்பாகத்தான் இந்த பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் செயல்படுது. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, நம்ம ஷார்ட்டா PLFன்னு சொல்லுவோம். இந்த அமைப்புகளுக்கு நிதி, என்னென்ன நிதி வருது முக்கியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. வறுமை குறைப்புக்காக அரசு கொடுக்கிற நிதிகள் இந்த அமைப்பு மூலமாகத்தான் மக்களுக்கு சென்றடையுது. முதலாவது நிதியாக அரசு கொடுக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. சற்றேறக்குறைய இந்த அமைப்பானது 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுகிறது. 10 வருடத்திற்கு முன்பாகவே 1 லட்சம் ரூபாய் ஊக்க நிதி கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ நம்ம 12,525 ஊராட்சிகளும், எல்லா ஊராட்சிகள்லயும் இந்த ஊக்க நிதி அந்த பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷனுடைய ஸ்ட்ரென்த் பண்ணணும், அதை நல்லா ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு கொடுத்துருக்க நிதி. இதுவும் சுழல் நிதி தான். இதையும் நம்ம உள்கடன் விட்டு அவங்க வட்டியை பெருக்கணும். 2வது நிதி கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், சிப்னு சொல்லுவாங்க, சமுதாய முதலீட்டு நிதி. இந்த நிதி தான் அதிகமான குழுக்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நிதியை மக்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள் தொழில் செய்து பயன்பெற்று முதலையும் வட்டியையும் கட்டாயமாக திருப்பி செலுத்த வேண்டும். அப்படி திருப்பி செலுத்துகிற பொழுது இதுவரை இந்த நிதி பெறாத பிற குழுக்கள் இதை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ரீபேமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசினுடைய எந்த திட்டங்களும் இலவசமா கொடுக்கப்படுறதில்லை. மகளிர் திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுற அனைத்து நிதிகளும் பயன்பெற்று மீண்டும் கூட்டமைப்புக்கு திருப்பி செலுத்த வேண்டும். அதன் மூலமாக பயன்பெறாத குழுக்களுக்கு இந்த நிதி விடுவிக்கப்படும் தீர்மானத்தின் அடிப்படையில். இப்ப நான் 2வது நிதியை பத்தி சொல்லிட்டேன். 3வது நிதி நம்ம சுய உதவி குழுக்களுக்கும் PLF நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதற்காக பயிற்சிக்கென்று ஒவ்வொரு வருடமாகவும் பயிற்சி நிதி கொடுக்கப்படுகிறது. 4வதாக இந்த அமைப்பை நிர்வாகம் செய்வதற்காக நிர்வாக நிதி. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கணும், குடி தண்ணீர் வைக்கணும், அந்த அலுவலகத்தை சுத்தமா வச்சுக்கணும், EB பில் கட்டணும். இது மாதிரி அடிப்படை செலவுகளுக்காக அரசு ஒரு நிர்வாக நிதியை கொடுக்கிறது. ஊராட்சி வளர்ச்சி திட்ட நிதி, GPDPன்னு சொல்லுவாங்க, கிராம பஞ்சாயத் டெவலப்மெண்ட் பிளான். நம்ம ஒவ்வொரு வருடமும்
நமது ஊராட்சிக்கு என்ன திட்டங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சுய உதவி குழு மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் தயாரித்து அரசுக்கு, மத்திய அரசுக்கு சுய உதவி குழுவுடைய கூட்டமைப்பு PLF மூலமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இது பல வருடங்களா நடைமுறையில் இருக்கு. இந்த திட்டத்தை தீட்டுவதற்கு, ஒவ்வொரு வருடமும் தீட்டுவதற்கு இதுக்கென்று ஒரு நிதியை கொடுக்குறாங்க. அதுதான் வந்து GPDP நிதின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளும் சிறந்த சேவை செய்கிற பொழுது அந்த சேவையை பாராட்டி அரசு மணிமேகலை விருது என்று வருடம் கொடுக்கிறது. அதற்கு 1 லட்சம் ரூபாய் அரசு கொடுக்கிறது. பிற வருவாய்கள் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ். நம்ம இப்போ திட்டங்களுக்கு ஆட்கள் தேவைன்னா நம்முடைய ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு ஆட்களை தேர்வு செய்து கொடுக்கும். அதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும். நம்மளுடைய ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் வந்து பல லட்சம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு வங்கி வட்டி இருக்கு. இது இல்லாம சரியான நேரத்துல வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் அபராதம் போடுறதுக்கு PLFல அதிகாரம் இருக்கு. அதன் மூலமாக அபராத வட்டி வசூலாகுது. இப்ப நம்மளுடைய கடற்கரை மாவட்டங்கள்ல ஐபாட் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்துல ஏற்கனவே செயல்படுத்தி அந்த திட்டம் முடிவு அடைந்த பின்னால அந்த நிதி நம்முடைய PLF தான் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நிதியும் நம்மகிட்ட பயன்பாட்டுல இருக்கு. இந்த ஐபாட் நிதி அப்படின்னு சொல்லுவோம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு திட்டத்தை நம்முடைய ஊராட்சி ஒன்றியங்கள்ல குறிப்பிட்டு தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சிகள்ல ஒன்றியங்கள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டம் கடந்த ஆண்டோட முடிவு பெற்றது. அந்த நிதியும் நம்முடைய PLF தான் இருக்கு. TNRTP ஊரக புத்தாக்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில வருடங்களாக தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரக புத்தாக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதுல பல்வேறு நிதிகள் தொழில் சார்ந்த விவசாயத்தையும் விவசாயம் சாராதவர்களையும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட சில ஒன்றியங்களை தேர்வு செய்து அதுல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டம் கடந்த ஆண்டு முடிவு பெற்றதுனால அந்த திட்ட நிதி முழுவதும் நமது PLF ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட இத்தனை நிதிகள் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு நிதி வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கு. இந்த நிதியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள், அரசு பணியாளர்கள் அனைவருடைய கடமை. அப்படி நாம் கண்காணிக்கிற பொழுது இந்த நிதி கடைகோடியில் இருக்கிற பெண்களுக்கும், மிகவும் ஏழைகளுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், திருநங்கைகளுக்கும், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த திட்டத்தை கண்காணிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்படி நாம் செய்ய தவறுகிற பொழுது நிச்சயமாக பல தவறுகள் நடக்கும். அதனால தொடர்ந்து கண்காணிங்க. இந்த திட்டத்தை பத்தி எங்க கேட்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊராட்சியில செயல்படக்கூடிய PLF செயலாளர், பொருளாளர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நம்முடைய ஒவ்வொரு கிராமத்திலையுமே வந்து பணித்தள பொறுப்பாளர் 100 நாள் வேலையில ஒரு முக்கியமான சூப்பர்வைசர், கண்காணிப்பாளர்னா அது பணித்தள பொறுப்பாளர். அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது நம்மளுடைய ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்களுடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், மகளிர் திட்ட பணியாளர்கள்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியமானது, வருஷத்துல 4 முறை கிராம சபை கட்டாயமாக கூடும். ஜனவரி 26, மே 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி ஆகிய நாட்களில் கட்டாயமாக கிராம சபை கூட்டப்படும். இந்த கிராம சபையில் பிளாக் லெவல் ஃபெடரேஷன், பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன், DPRC ஆகிய 3 நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை கிராம சபையில் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அதனை பொதுமக்கள் பார்வையிட்டு பரிசோதித்து ஒப்புதல் கொடுக்கலாம் என்பதை தெரிந்து கொள்கிறேன். மேற்கண்ட 3 நிறுவனங்களுக்கும் எவ்வளவு நிதி வந்துள்ளது, அந்த நிதியை எந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், எவ்வளவு அசல் தொகை, வட்டி எவ்வளவு வசூலாகி இருக்கிறது, வட்டியையும் அசலையும் முறையாக திரும்ப கட்டாதவர்கள் யார் போன்ற அனைத்து விவரங்களையும் பொதுமக்கள் அனைவரும் பார்த்து கேட்டு தெரிந்து விளக்கங்களை பெற்று செயல்படலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அல்லது மெசேஜ் மூலமாகவோ நீங்க சொன்னீங்கன்னா, எழுதி அனுப்புனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான பதில் வந்து கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக்